அதாவது இஸ்லாத்தை பொறுத்தளவிலே அல்லாஹ் சுவனத்தை தருகிறான். யாருக்கு? வெற்றி பெற்றவர்களுக்கு சுவனம் அப்படின்னு ஒரு கேம் மாதிரி. சில பேர் தோக்குறாங்க, தோத்தவங்க நரகம். உலாய்க்க உமுல் முஃப்லிஹூன் என்கிறான் அல்லாஹ். அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அப்ப வெற்றி தோல்வி என்று உலகத்தில் இருக்கிறான். எதுல வெற்றி? எங்க கேம், எங்க மேட்ச் நடக்குது, யாரு வெல்ல போறான்னு கேட்டா, ஒரு மனிதனை அல்லாஹ் பறக்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களை கொடுக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் ரிசல்ட்ஸ் வச்சிருக்கிறான். இது வெற்றி, இது தோல்வி. அந்த சந்தர்ப்பங்களை நாம் எப்படி முகம் கொடுக்கிறோம் என்பதை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பார்க்கிறார். நாம் எந்த மாதிரி அதுக்கு பதில் சொல்லுகிறோம், அந்த சந்தர்ப்பங்களுக்கு நாம் பதில் சொல்லுகிற நேரம் ரப்புல் ஆலமீன் திருப்தி கண்டால் வெற்றி பெற்றவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விஷயத்தில் திருப்தி காணவில்லை என்றால் நாம் தோல்வி அடைந்தவர்கள். சில பேர் நினைக்கிறார்கள், நாம் தொழுகிறோம், நாம் சுவனவாதி, நாம் நோன்பு பிடிக்கிறோம், சுவர்க்கத்துக்குரியவர்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் திருக்குர்ஆனில் தொழக்கூடியவர்கள், நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் சுவர்க்கவாசிகள் இல்லைன்னு நான் சொல்லல. அது மட்டும் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள் கொடுக்கிற நேரம் அதை தவறவிட்டால் அவர்கள் நரகவாதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுக்கு முந்தைய காலத்தில் புகாரில் வரக்கூடிய செய்தி. ஒருவர் என்ன பண்றாரா, கடந்து போகிற நேரம் இறைவனை வணங்குவதற்கு இன்னொருவரை கூப்பிடுறாரு. அவர் வேலை பண்ணிட்டு இருக்கிறார், வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். வாங்க அல்லாஹ்வை தொழுவோம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவரே என்ன பண்ணிட்டாருன்னா கோபப்பட்டு இவருக்கு சொல்றாரு, என்ன பார்க்கவா அல்லாஹ் உங்களை படைச்சான் அப்படின்னு கேட்டார். என்ன பார்க்கவா அல்லாஹ் உங்களை படைச்சான்? இவர் தொழுகையால் இருக்கிறாரு, இறைவனை வணங்கக்கூடியவர். அவரை பார்த்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீ இந்த மாதிரி பேசிட்ட, உன்னை நான் அழைச்சேன், ஆனா இப்படி பேசிட்ட, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். யாரு? ஒரு பேச்சுக்கு ஒரு பள்ளிவாசல் நிர்வாகின்னு வைங்க, அவர் ஏதோ ரோட்ல வேலை செய்யற ஒரு மெக்கானிக் வைங்க, இவர் கூப்பிடுறாரு, வாங்கப்பா பள்ளிக்கு வாங்க, தொழுகையாளி, முழு நேரமும் தொழக்கூடியவர், தர்மம் செய்யக்கூடியவர், பள்ளிவாசல் தலைவர், பள்ளிவாசல் செயலாளர், பள்ளியை கதியண்டிருந்தவர் அப்படின்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. அப்படிப்பட்டவர் இன்னொருவரை, அவர் பெரிய இபாதத்து செய்யக்கூடியவர் அல்ல, அவரை கூப்பிடுறாரு. கூப்பிடுகிற நேரம் அவர் சொல்லுகிறார், என்னை பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைச்சான். உடனடியா அவர் என்ன பண்ணிட்டாரு, இவரை பார்த்து அந்த ஆபித் தொழுகையாளி அவர் சொல்லிட்டார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். பெருமானார் சொன்னார்கள், மறுமையில் இதை பற்றி அல்லாஹ் விசாரித்து அவரை தூக்கி நரகத்தில் போடுவான் என்றான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அவர் தொழலையா, அவர் நோன்பு பிடிக்கலையா, அவர் செய்யலையா? பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஆகியதற்காக வேண்டி சுவர்க்கம் உத்தரவாதம் அல்ல. தவ்வா காலத்தில் நீண்ட காலம் பிரச்சாரம் பண்ணியதற்காக வேண்டி உத்தரவாதம் அல்ல. 1000 பிரச்சாரங்களை முடக்கி விட்டதுக்காக வேண்டி ஜென்னா உத்தரவாதம் இல்லை. நீங்க முழுக்க பயான் கேட்டதுக்காக வேண்டி ஜென்னா உங்களுக்கு திறக்கப்படாது. அப்ப எப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவார். கணவனையும் மனைவியை வைத்து விட்டு அந்த கொஸ்டனை அல்லாஹ் வைத்திருப்பான். மனைவி கொடுக்கும் பதிலிலே அல்லாஹ்வுடைய திருப்தி இருந்தால் ஜென்னாவுடைய வாயில் திறக்கப்படும். அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, சில சந்தர்ப்பங்கள் திருக்குர்ஆனை பரட்டி பாருங்க. எனக்கு ஒரே ஒரு இடம் காட்டுங்க, இப்ராஹிம் நபி தஹஜ்ஜத் தொழுதலை பத்தி அல்லாஹ் பேசுவதை ஒரு இடத்துல காட்டுங்க. எனக்கு ஒரே ஒரு இடம் காட்டுங்க, நூஹ் நபி பகல் வேளையில் தொழுதலை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து சொன்ன ஒரு இடத்தை காட்டுங்க. எனக்கு ஒரு இடம் காட்டுங்க, யூசுப் நபி ஜெயிலில் இருந்து தொழுதலை பத்தி அல்லாஹ் பேசின ஒரு இடத்தை காட்டுங்க. காட்ட மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டாச்சு. ஆனா அல்லாஹ் எதை காட்டுவான் தெரியுமா? இப்ராஹிம் நபி வாப்போட எப்படி பேசினார் என்று காட்டுவான். யாபத்தி யாபத்தி யாபத்தி, என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே. அந்த பக்கம் வாப்பா எப்படி பேசினார்? யாபுனைய சான்ஸே இல்லை. யாபுனைய ஒரு இடத்துல கூட யாபுனையே இல்லை. அர்ஜுமன்னக்க வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எரிஞ்சு கொள்வோம், ஓடி இங்க இருந்து. நூஹ் நபி தண்ட மகன் அந்த பக்கம், நூஹ் நபி கூப்பிடுறாரு. யாரு? காஃபிர் மகன், காஃபிர், உம்மா கட்சி, உம்மா காஃபிர். எப்படி கேட்டாரு? யா புனைய இர்கப் மஅனா, என் அருமை மகனை என்னோட ஏறுப்பா, வலா தகும் மஅல் காஃபிரி, காஃபிர் ஆகிறாதம்மா, ஏறு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
ஒரு இடத்துல கூட நூஹ் நபி மகன் பேசுற நேரம் யா அபத்தி வரல. ஷாவிலா ஜபலி யஸ்முனி மினல் மா, மலைக்கு மேலே ஏறி என்ன காத்துக்கொள்ள எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்கடா. அல்லாஹ் சொல்றான் அதுக்கு மேல் நான் பேச விடவில்லை என்கிறான். இருவரும் பேசினால் வஹால பைனஹுமுல் மௌஜ் ஃபகான மினல் முகரகி, ரெண்டு பேரும் பேச அலையை தூக்கி தலையில் அடித்தோம் என்கிறான். அவர் தலைக்கு மேல் அலை வந்தது, கதையை முடித்து விட்டோம் என்றார். அவரை மூழ்கடிக்க வைத்தோம் என்றார். வகுதியல் ஆம், கதையை முடித்து விட்டோம் என்கிறான் அல்லாஹ். அன்பிக்கினியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் சபபு. நாங்க மைக்க பிடிச்சு பேசியதற்காக வேண்டி எங்களுக்கு சுவர்க்கம் உத்தரவாதம் அல்ல. நீங்கள் இங்கே வந்து அமர்ந்ததுக்காக வேண்டி வெளியில் உள்ள சகோதரிகள் எல்லாம் நரகவாதிகள் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சந்தர்ப்பம் வேறு. ஒரு மனிதனோடு இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுப்பான். அந்த இடத்துல அல்லாஹ் திருப்தி கண்டால் ஜன்னாவுடைய வாயில் திறக்கப்படும். இந்த இபாதத்துக்கள் அவருடைய தரஜாத்துகளை உயர்த்தும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஜன்னாவுடைய உயர்வான அந்தஸ்தை இந்த இபாதத்துகள் கொடுக்கும். ஆனால் நாம் கணவனோடு எப்படி நடந்தோம், கணவன் மனைவியோடு எப்படி நடந்தார், அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்தார். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறீர்களோ அவர் அண்டை வீட்டார் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கட்டும், கண்ணியப்படுத்தட்டும். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அண்டை வீட்டார் விஷயத்தில் நன்றாக நடக்கட்டும். இதெல்லாம் ஜன்னாவுடைய வாசலை திறக்கும். அன்பு சகோதரிகள், அதனால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜமாத்து தலைவருடைய மனைவியா இருக்கலாம், ஜமாத்து செயலாளருடைய மனைவியா இருக்கலாம், அல்லது பள்ளிவாசல் தான் உங்களுடைய பரம்பரையாக நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். உங்களுக்காக ஜன்னா திறக்கும் என்று எங்கேயும் இல்லை. அப்படி என்றால் யாருக்கு அல்லாஹ் ஜன்னாவை கொடுக்கிறார்? அன்பார்ந்த தாய்மார்கள், நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்டால், திருக்குர்ஆன் முழுக்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சம்பவங்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க, இபாதத்துகளை பார்க்கவே மாட்டீங்க. இபாதத் வலியுறுத்தப்பட்டது, நீங்கள் நினைச்சிடக்கூடாது இபாதத் செய்ய வேணான்னு சொல்கிறாருங்க. இபாதத் என்பது வலியுறுத்தப்பட்டது, தனிமையில் இறைவனோடு பேசக்கூடியது, தனிமையில் செய்யக்கூடியது. ஆனால் அதனுடைய வெளிப்பாடு நம் அன்றாடம் பேசுகிற நேரம், பழகிற நேரம், மன்னிக்கிற நேரம். திருக்குர்ஆன் முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பின் பாடமும் பொறுமையின் பாடத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவைகள் எல்லாம் நமக்குள்ள அந்த பண்பாடுகள் வளர வேண்டும். அன்பிக்கினியவர்களே, அதில் ஒரு பாடம் தான் திருக்குர்ஆனில் ரொம்ப அற்புதமாக நடத்துகிற பாடம் தான் தர்மம். ஜன்னாவுடைய கதவை திறக்கக்கூடிய அற்புதமான ஒரு தரப்பு தர்மம். சுவனத்துக்கு அழைத்து செல்லும் தர்மம் என்ற ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தர்மம் குர்ஆனில் நீங்கள் எங்க பரட்டினாலும் தர்மத்தை பற்றி நீங்கள் பார்க்கலாம், அர்ப்பணிப்பை பற்றி பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு பாடம். அப்படி என்றால் ஜன்னாவுக்கு போகக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஏன் தர்மத்தை வைத்தானண்டா? பொதுவாக எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, எல்லாரும் ஆசைப்படுவோம். அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி இறைவனுக்காக கொடுக்கிறது தான் அந்த தர்மம். அல்லாஹ்வுக்காக நிறைய வேலைகள் இருக்கும், அந்த டைம்ல அல்லாஹ்வுக்காக கொடுக்க தோணுதண்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சிரிக்கிறான், சந்தோஷப்படுகிறான். ஏனெண்டா உண்மையா அவனுக்கு நிறைய, எல்லாருக்கும் என்ன தேவை? பொருளாதாரம் தேவை. எனக்கு ஒரு ஆள் காட்டுங்க பார்ப்போம், பொருளாதாரம் தேவையில்லைன்னு சொல்றவங்க ஒரு ஆள் காட்டுங்க பார்ப்போம். இல்லை, டொனால்ட் ட்ரம்ப்ட்ட போய் கேட்டாலும் பொருளாதாரம் தேவைண்டுவாங்க. அம்பானிக்கும் தேவை சுட்டி தானே இன்னும் சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னா வீட்டில் கதவை போட்டு தூங்கிடுவானே. எல்லாருக்கும் பொருளாதாரம் தேவை. பொருளாதாரம் தேவைப்படுகிற நேரமும் இறைவனுக்காக கேட்கப்படுகிற நேரம் அள்ளி கொடுக்கும் உள்ளங்களோடு இறைவன் சிரிக்கிறான். அதாவது புகாரியில் இந்த செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் விருந்தாளி ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் விருந்தாளியை கண்ணியப்படுத்தியே ஆகணும். இன்றைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இங்கே விருந்து தராட்டியும் பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம். அந்த காலத்தில் மதீனாவுக்கு வந்தால் அங்கால புகாரி ஹோட்டல், இங்கால வேற ஒரு ஹோட்டல், அங்கால ஷங்க்ரிலா, போய் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இல்லை. அங்கே வந்துட்டாங்கன்னா உறவுகள் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடலாம். இவருக்கு அவங்க யாராவது தெரிஞ்சிருந்தா அந்த உறவுகள்கிட்ட போய் அவங்க சாப்பிடுவாங்க. இவங்க மக்காவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வருவாங்க. ஆனால் பலர்கள் அந்த நேரத்தில் உறவே இல்லாமல் வந்தாங்க. அவங்களோட ஒரே நோக்கம் அவங்க கண்களால் பெருமானாரை பார்க்கணும், பெருமானாரோடு பேசணும், பெருமானார் சொல்லுவதையெல்லாம் கேட்கணும், அவர் சொல்லுவதற்கு கட்டுப்பட்டு போகணும். இதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்தவர்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் விருந்து கொடுத்தாங்க.
பெருமானார் மரணிப்பதற்கு முன்னாடி புதன்கிழமை அன்று உரை நிகழ்த்தினர். மக்களை உட்கார வைத்து சொன்னார்கள், பெருமானார் திங்கட்கிழமை மரணிக்க, புதன்கிழமை அன்று பெருமானார் என்ன பேசினாங்கடா மக்களே, நான் போனதுக்கு பிறகு, அதாவது நான் மௌத்தாகியதுக்கு பிறகு, அன்சாரிகளே இந்த பள்ளியிலே நான் எப்படியெல்லாம் வருபவர்களை கவனித்தேனோ அதே மாதிரி நீங்கள் கவனிப்பீர்களான்னு கேட்டாங்க. நான் எப்படி கவனித்தேனோ அப்படி கவனிக்க வேண்டும் என்றாங்க. உப்பு கரைவது போன்ற அன்சாரிகளை நீங்கள் கரைந்து விடுவீர்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் என்ன பேசினார்கள்? மஸ்ஜிதுன் நபவி, என்னுடைய பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலில் வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துங்கள் அன்சாரிகள் என்றார்கள். பெருமானுடைய உடம்பில் ஊறி இருந்தது கண்ணியப்படுத்துவது, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்கடா, ஏக காலத்தில் 9 மனைவி, பெருமானாருக்கு 11 மனைவி. பெருமானார் புகாரியை பெரட்டி இந்த செய்தியை நீங்கள் படிச்சிங்கடா விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க, வீட்டுக்கு ஆள் அனுப்பி கேளுங்கம்மா என்ன இருக்குது. என்ன சொன்னாங்க தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லைன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒருவராக இந்த பதில் வருகிறது. அல்லாஹ் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து காட்டுறான். மாப்பிளமார்கள் 10 நாளைக்கு பட்டியலில் போட்டு அன்றைக்கே டிவோர்ஸ். எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை இருந்தாலும் அது தப்பு சரின்னு நான் பேசல, நீங்க டிவோர்ஸ் பண்றதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் பெருமானாரோட வாழ்ந்த மனைவிமார்கள், அவர்கள் பெருமானாரோட வாழுகிற நேரம் பட்டினில் இருந்தாங்க. ஏண்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பணத்தை நிறைய கொடுத்திருந்தாங்க ஹைபர்ல. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு எடுத்து போவதை அல்லாஹ் விரும்பல. ரசூலுல்லாஹ் தண்ட மகள், நாங்க எல்லாத்தையும் சம்பாரிச்சு நாங்க சாப்பிடாட்டி பிள்ளை கொடுப்போம். ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களுக்கு கூட ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் எளிய வாழ்க்கையில் வைத்திருந்தான். அல்லாஹ்வை விரும்பினான். பெருமானார் தன்னுடைய குடும்பத்துக்கு சொத்தை கொடுப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏழ்மையை பெருமானார் மட்டுமல்ல பெருமானுடைய மனைவிமார்கள் விரும்பினாங்க. அதனால அவங்க சொன்னாங்க, இல்லா மாவுன், எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்லைன்ட்டாங்க. மெல்ல மெல்ல அப்படியே வர ஒவ்வொரு மனைவிமார்கள் வீட்டுக்கும் போயிட்டு வர்றாங்க. யார சொல்லலாம், உங்க எந்த வீட்டிலையும் சாப்பாடு இல்லையா, அவ்வளோ பஞ்சமான ஒரு காலம். புகாரியில் வரக்கூடிய செய்தியில் அவர் யார் என்று வரல, ரஜுலுன் மின் அன்சாரி, அன்சாரியை சேர்ந்த ஒரு மனிதர் என்று தான் வருவது. ஆனால் வேற ரிவாயத்துகள்ல அவர் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அவர்கள் என்று விளங்குது. அன்சாரியை சேர்ந்த அந்த மனிதர் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய விருந்தாளி யாராவது சங்கைப்படுத்துறதுக்கு உண்டான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க என்ன நடக்குது. உங்களுக்கு தெரிந்தது திரும்ப ஞாபகப்படுத்துறது. அந்த நேரத்தில் அந்த மனுஷர் கையை தூக்குறார். யா ரசூலல்லாஹ், நான் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பாஸ் என்றா ஜன்னா, அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஃபேல் என்றா ஜஹன்னம். அவ்வளவுதான். இதுதான் பாஸ் ஃபெயில். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். சந்தர்ப்பத்தை தவற விட்டு எல்லா இபாதத்துகளையும் செய்துவிட்டு 4 பேருடைய மனதை நோகடித்து நொறுக்கிவிட்டு நான் ஜன்னாவை எதிர்பார்த்தால் அல்லாஹ் எப்படி தருவான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எப்படி தருவான்? 4 பேருக்கு நீதம் செலுத்தாமல் நாம் அநீதி செலுத்தி விட்டு இபாதத்தில் மூழ்கி இருந்தால் அல்லாஹ் எப்படி ஜன்னா தருவான்? சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, அவர் சொல்லுகிறார், யார சொல்லலாம். ஆச்சரியம். அவர் வீட்டுக்கு போறார். போட்டு மனைவிட்டு சொல்றார், மா ரசூலுல்லாஹ் விருந்தாளி வந்திருக்கிறாங்க, கண்ணியப்படுத்தணும், என்ன இருக்குது? அவர் சொல்லிட்டான், ஒண்ணுமே இல்லை, எங்க 2 பிள்ளைக்குரிய சாப்பாடு மட்டும்தான் இருக்குது. சாதாரண ஒரு பெண் தன்னுடைய புள்ள விஷயம், தனக்கு சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல, புள்ள விஷயத்துல கை வச்சா மாப்பிள்ளையோட கூட அவ எரிஞ்சு விழுவா. அது எப்படி? அவங்களுக்கு பெருநாளைக்கு உடுப்பு கொடுக்காட்டி அது எப்படி? அது இயல்பு. தன் புள்ள விஷயத்தில் ஒரு தாய் மிகவும் துடிப்பா. தூங்க வச்சிட்டு விருந்தாளியை கண்ணியப்படுத்துவோன்றாங்க. ஹதீஸை நீங்க திரும்பி பிரட்டி பார்த்தா அந்த ரோலை பிளே பண்றதே அந்த அம்மா தான். என்னாச்சு? விருந்தாளி வர விளக்கா பத்துது, சாப்பாடு ரெடியாகி வைக்கிறாங்க, சின்ன பிள்ளையோட சாப்பாடு. ஆனா விருந்தாளி அங்க உட்கார்ந்து இவங்க சாப்பிடலன்னா அவங்க தயங்குவாங்க. உங்க வீட்டுல வந்து நீங்க சாப்பிடாம நாங்க எப்படி? அதனால் கணவன் மனைவி இருவரும் அமர்றாங்க. ஹதீஸ புகாரியில பிரட்டி பாருங்க. 2 பேரும் அமர்றாங்க அவருக்கு சாப்பாடு கொடுக்க. இந்த அம்மா விளக்க பத்த வைக்கிற மாதிரி அணைச்சு போடுறா. விளக்கு அணையுது, முழுக்க இருட்டு, எந்த லைட்டும் இல்லை, எந்த கேமராவும் இல்லை, யாருமே பார்க்கல. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
ஜன்னாவுடைய வாசலை திறக்கும் ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உணர்வு. நாம் எப்படி பதில் சொல்லுகிறோம், எந்த முறையில் நம்மளை அர்ப்பணிக்கிறோம், எது தர்மத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். என்னாச்சு அந்த தர்மம்? அந்த நேரத்தில் அவங்க சாப்பிட்றாங்க. ஹதீஸை பெரட்டி பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறாங்கன்னு ஹதீஸில் நேரடியாகவே வருது. நடிக்கிறாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இவங்க சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க, நடிக்கிறாங்க. இரவு கழிகிறது, பிள்ளைகள் தூங்குகிறார்கள். அவர்கள் இருவரும் பசியில் வாடினார்கள். எதற்காக வேண்டி? அல்லாஹ். யாருக்காவது சொன்னாங்களா? போய் வீதிகளை சொன்னாங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டும் தெரியுமா? இஸ்லாத்துக்காக என்ன துயரப்பட்டும் தெரியுமா? ஒத்தரோடையும் பேசல். அடுத்த நாள் காலையிலே ரசூலுல்லாவை சந்திப்பதற்கு போகிறார். சொன்னாரா, யார் ரசூலல்லாஹ், நேற்று நல்ல செய்தி, இரவு இப்படியாச்சு. அவர் ஒண்ணுமே பேசல். அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி பள்ளிக்கு போற நேரம் ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிடுறாங்க. அபூ தல்ஹா. அபூ தல்ஹான்னு புகாரில வரல, அந்த மனுஷன் தான் வருவது. நான் வேற ரிவாயத்துல தான் அபூ தல்ஹா வருவது. அதில் சில பேர் சர்ச்சைப்படுவாங்க. ஆனால் அந்த மனிதரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேற்று இரவு நடந்தது தெரியுமான்னு கேட்டு. நேற்று இரவு நடந்ததை அல்லாஹ் சிரித்தான் என்றான். அல்லாஹ் உங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சிட்டான். ஹதீஸ்ல கணவன் மனைவி ரெண்டு பேரை பார்த்து அல்லாஹ் சிரித்தான். சுப்ஹானல்லாஹ். உணவு கொடுத்தாங்க. எத்தனை கோடிக்கு? அம்பானி ஒரு வெட்டிங் எடுத்துட்டாருண்டா முழு வேர்ல்டுக்கும் தெரியும். ஏன் முழு வேர்ல்டுக்கும் தெரியுது? அவர் பணம் எல்லாருக்கும் தெரியுது. வேர்ல்ட்ல உள்ள பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிடுறாங்க. ஃபேஸ்புக் மார்க் சக்கர்பர்க் அங்க வர்றாங்க. என்னை அழைக்க வேண்டிய எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. ஏண்டா அது பதிவாகணும். ஒரு வலிமா எடுக்கிறாங்கண்டா, ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்கண்டா, எத்தனையோ மில்லியன் செலவழிக்கிறாங்க. அது அவங்கள பொறுத்து. அவங்களுக்குரிய பணம் இருந்துச்சுன்னா அவங்க அல்லாஹ்க்கு பயந்து அவங்களுக்கு செய்யலாம். அது ரெண்டாவது விஷயம். ஆனா எதுக்கு அதுண்டா, ஏன் இந்த ஆல்பம்ண்டா, ஏன் அந்த டேயை பதிவு செய்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகமான நேரத்தில் அவங்களோட பதிவு வீணா போகுது. அவ்வளோ போட்டோஸ், அவ்வளோ வீடியோஸ், அவ்வளோ கேமராஸ் அவங்கள சுத்தி அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா பெரியவங்களும் வந்து வேர்ல்ட் மீடியா பேசுது, ஆன்லைன்ல அது பரவுது, ஷேர் ஆகுது. ஆனா 10 நாள், ஒரு வருஷம், 1400 இயர்ஸ் ஒரு சாப்பாடு இன்றைக்கும் அது டிலீட் பண்ணலாது. நோ ஷேர்ஸ். ஃபேஸ்புக்ல எந்த ஷேரும் இல்லை. நோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், எந்த ஸ்டேட்டஸ்லயும் அது யாரும் போடல. ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்த்து சிரித்தான். புரியானியா இல்ல, பட்டர் சிக்கன் கரியா நானோட இல்ல, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா. அந்த இடத்தை அல்லாஹ் பார்த்தான், அவருடைய கல்புகளை. ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி அவர்கள் துறந்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான் என்றார்கள். ரப்புல் இஸ்ஸத் சந்தோஷப்பட்டான் என்றால் அந்த அடியான் செய்த தர்மம், அந்த அடியானுக்கு முடியுமான மேக்ஸிமம் தர்மம், மேக்ஸிமம் தர்மம். وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ. ஆயத்து இறங்குது, வஹி, ரசூலுல்லாஹ்க்கு புகாரில வரக்கூடிய செய்தி. وَيُؤْثِرُونَ عَلى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ. அவர்களுக்கு தேவை இருந்தாலும் அவர்களை விட பிறருடைய தேவையை முற்படுத்துவார்கள். அவர்களை விட மற்றவர்களை அவர்கள் முற்படுத்துவார்கள். وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. யார் கர்மித்தனத்தில் இந்த தன்னை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். பிளஸ் அவங்க பாஸ். யாரு? وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. யார் கர்மித்தனத்தில் இந்த தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவை தீர்மானிக்கும் சந்தர்ப்பங்கள் ரப்புல் இஸ்ஸத் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டான். அவன் தேர்ந்தெடுத்த சில அடியார்களுடைய காதுகளுக்கு கொண்டு போய் சில செய்திகளை சேர்ப்பான். அங்க கஷ்டப்படுறாங்களாமே, அவன் அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவன் திரும்பி பார்ப்பான். அங்க துயரப்படுறாங்களாமே, அங்க வேதனைப்படுறாங்களாமே, அவர்களுக்காக கொடுங்கன்னு அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி அதற்கான அடியார்களுக்கு அந்த செய்தியையும் கொண்டு போய் சேர்ப்பான். அடியார்கள் எப்படி நடக்கிறான் என்று அல்லாஹ் பார்ப்பான். இதுதான் தர்மம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, கோடி கோடியாக கொடுப்பதல்ல, இஹ்லாஸோட கல்போடு ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி யாரு கொடுக்கிறார்களோ அல்லாஹ் ஜன்னாவுடைய கதவை திறக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இந்த தர்மம் நிறைய நீங்க செய்திகளை பார்க்கலாம்.
இதெல்லாம் டிலீட் பண்ணவே இயலாம். இந்த ஃபைலை 7 மணி நேரம் அழிச்சு பாருங்க பார்ப்போம். இது போய் அமெரிக்காவுக்கு கேட்டாலும் சொல்லுவாங்க, என்னப்பா இந்த இரவுல டின்னர் கொடுத்தாங்களே தெரியுமான்னு கேட்டா, ஓஹோ சார்ல்ஸ் கல்யாணமானு கேட்டா அதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு. டயனா சார்ல்ஸ் முடிச்சது ஓகே, இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியுமானா தெரியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு இதை எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அந்த சம்பவத்தை அல்லாஹ் மறக்கடிக்க விரும்பவே இல்லை. அல்லாஹ் கொண்டு போய் எங்களுக்கு அந்த கல்புலே அல்லாஹ் சிரித்த நாள், அல்லாஹ் சிரித்த இரவு, அல்லாஹ் அந்த அடியார்கள் நடந்து கொண்ட விதம் ஒரு செய்தியில் வருகிறது. அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான் என்று வருகிறது. சுப்ஹான ரப்பி, ஜன்னாவுடைய வாயில்கள் திறப்பதற்கு மனிதர்கள் முற்படக்கூடிய செய்தி. இத மாதிரி அவங்க பண்பாடோடு தர்மத்தை செய்கிற நேரம் அவர்கள் வெற்றி அடைவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு செய்தியை நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு அனாதை ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு செவரு கட்ட போறாரு. அவருக்கும் அடுத்த காணிக்கும் இடையில ஒரு மரம் இருக்குது. இவர் ஒரு சுவரு கட்டுற நேரம் அந்த மரம் குறுக்க நிற்குது. இவர் ஒரு அனாதை. பெருமானார் அனாதைகளை கண்டால் அதிகமாக, ஆனால் இளைஞரிப்ப அதிகமாக பெருமானார் அவர்களை அரவணைப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் அனாதையை பராமரிக்கிறோம் ஹாக்கதான்டாங்க. ஆனால் ஒக்காஃபில் யத்தீம் ஹாக்கதான்டாங்க. நானும் அனாதையை பராமரிப்போம், இப்படி ஜன்னாவில் இருப்போம் என்றாங்க. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒரு ஆளுக்கு நரகத்தை கொடுக்குறான், ஒரு ஆளுக்கு ஜன்னாவை கொடுக்குறான். தர்மம் சந்தர்ப்பத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஃபெயில், ஒரு ஆள் பாஸ். என்னாச்சு? ஜஸ்ட் ஒரு மரம் மதீனாவில் ஒரு பெரும் வரலாறை உருவாக்க போகிறது. அந்த மரத்துடைய தகராறு ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகுது. பேசி பார்க்குறாங்க, மரத்தை வெட்டுறதுக்கு அவர் விடுறாரு இல்லை. மரம் 2 பேருக்கும் சொந்தம், காணி நடுவில் இருக்குது. அவருக்கும் சொந்தம், இவருக்கும் சொந்தம். அவர் விட்டு கொடுத்தாதான் மரத்தை வெட்டலாம், அப்பதான் மதில கெட்டலாம். ஸோ அவரே விட்டு கொடுக்க இயலான்றாரு. பெருமானாட்ட மெட்டர் போகுது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா ஒரு தாப்பையை கெட்ட மரத்தை விட்டு கொடுக்கறது தானே என்னன்னு கேட்குறாங்க. அவர் இல்லைன்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆஃபர் கொடுக்குறான். இது எல்லா நேரமும் ஆஃபர் வராது. நோ லிமிட்டில் ஒரு ஆஃபர் போட்டாங்கன்னா எல்லாரும் போயிடுவோம். ஏன்னா லிமிட்டட் ஆஃபர். என்ன 50% ஆஃபர் எல்லாரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னாக்குரிய ஆஃபரை கொடுத்தான். இந்த ஆஃபர் நேரடியாக முன்னாடி வந்தும் அந்த பாக்கியம் இல்லாதவங்க அந்த ஆஃபரில் அவங்க வெற்றி பெற மாட்டாங்க. என்னாச்சு தெரியுமா அன்பான தாய்மார்களே? அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மரத்தை அவர் விட்டு கொடுத்த ஜன்னாவுல ஒரு மரம். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஜன்னாவுல ஒரு மரம் என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையா அவருக்கு ஜன்னா கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். ஜன்னால மரம் கிடைக்கிறது என்பது, ஜன்னாக்கு போனாதானே மரம் கிடைக்கும். முன்னாடி இருக்கிறார், ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இருக்கிறார். என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அவர் ஏலான்ட்டார். அப்பொழுது அந்த இளைஞன் அங்கேயே நிற்கிறார். பெருமானார்ட்டு விஷயம் வந்து பெருமானார் முன்னாடி உள்ளவர் அந்த மனிதர் ஏலான்ட்டார். அந்த நேரத்தில் பின்னாடி ஒரு தோழர் உட்கார்ந்து அத்தனையும் கேட்கிறார், யார சொல்லலாம், ஒஃபர் முடிஞ்சிட்டா இன்னும் இருக்குதான்னு கேட்டார். நான் வாங்கி அந்த மரத்தை அவர் கையில் கொடுத்தா எனக்கு கிடைக்குமா ஜன்னா உள்ள மரம் என்று கேட்டார். எப்படி அல்லாஹ் தெரிவு செய்கிறான் பாருங்க. பள்ளிவாசலில் ஒரு ஓரத்தில் உள்ள அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் செய்தியை கேட்கிறாங்க. அவருக்கு மரம் வேணுமாம் ஜன்னாவில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் ஜன்னாவோடு எப்படி வாழ்ந்து ஜன்னா உங்க கல்பலை எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க, அபூ தஹ்தா இன்னும் ஆஃபர் முடியல, நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு உண்டு அப்படின்ட்டாங்க. பெருமானார்கிட்ட இந்த விடை கொடுத்தவரை எழும்பி நடக்கிறார் அந்த மனிதர். பின்னாடி போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, எப்பா நான் ஒரு வேலை பேசுகிறேன் தருவீங்களான்னு கேட்குறேன். அந்த மரத்தை நான் வாங்குவேன். 600 பேரீச்ச மரங்கள் நிறைந்த ஒரு அதாவது ஒரு தோட்டம் இருக்கு. 600 பேரீச்ச மரங்கள். 600 பேரீச்ச மரங்களுக்கு இந்த ஒரு மரம். அந்த தோட்டத்தோட நான் அதையே உங்களுக்கு தர்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச தோட்டம், அதை தர்றேன். இந்த மரத்தை எனக்கு தருவீங்களான்னு கேட்குறேன். உலகத்து பார்வையில் இது பெரும் முட்டாள்தனம். மழையம் மாதிரி நடப்பாங்க. என்னப்பா 600 ஏக்கருக்கு ஒரு பர்ச்சேஸ் கொடுக்குறீங்க, கேட்க மாட்டாங்க. அவர் கேட்கிறார், என்ன நையாண்டியான்னு கேட்கிறார். என்ன ஜோளம்? இல்லை, நிஜமாதான் நான் என் தோட்டத்தை தர்றேன், எனக்கு மரம் வேணும், தருவீங்களான்னு கேட்டேன். அவர் சொல்லிட்டார், தருவனே. அவருக்கு அல்லாஹ் ஜன்னாவை சொல்லி
ஜன்னாவுடைய மரத்தை சொல்லி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால் சொல்லி அந்த பாக்கியத்தை இழந்தவர் போகிறார். அங்கிருந்து ஒருவர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், டீல முடிச்சிட்டேன் யா ரசூலல்லாஹ், மரத்தை வாங்கிட்டேன் யா ரசூலல்லாஹ். என்ன சொல்கிறார்? வீட்டில இருந்து மனைவிக்கு உம்முதாயதாக்கு சொல்றாரு, நான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டேன், ஒரு மரத்தை வாங்குறதுக்கு இந்த தோட்டத்தையே கொடுத்துட்டேன், வாங்க. அவ வெளியே வந்து எவ்வளவு லாபம் தரக்கூடிய வியாபாரம் விட்டாங்க. ஜென்னாவுக்கு ஒரு மரம் கிடைக்குதா, அதுக்கு தோட்டத்தை கொடுக்குறோமா, காலி பண்ணிட்டு வர்றேன்னு அவங்க வர்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு மனைவி! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்ததுக்கு பிறகு பெருமானாட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மரம் எனக்கு சொந்தம் யா ரசூலல்லாஹ், அந்த இளைஞருக்கு நான் கொடுக்குறேன் யா ரசூலல்லாஹ்னு கொடுத்துட்டு பெருமானார் கண்ணை பார்த்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்போ எனக்கு அந்த மரம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ், இப்போ எனக்கு அந்த மரம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், எத்தனை மரங்கள் அபூ தஹ்தாவுக்கு, ஜன்னாவில் எத்தனை மரங்கள் அபூ தஹ்தாவுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், எத்தனை மரங்கள் அபூ தஹ்தாவுக்கு. ஜன்னாவுடைய வாயில் திறப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அடியானுடைய கல்வை பார்க்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் என்ன செய்கிறான்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி தர்மம் கொடுக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி உணவு கொடுக்கிறார்கள், வேற எதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. தேங்க்ஸ், பிரச்சனை இல்லை. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. ஷுக்கூரும் தேவையில்லை, ஜஸாவும் தேவையில்லை, கூலியும் வேணாம், தேங்க்ஸும் வேணாம். நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லிவஜ்ஹில்லாஹ். அல்லாஹ்வுடைய முகம், ரப்புடைய திருப்தி, ரப்புக்காக வேண்டி செய்தவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது ஏழுமண்டா அம்பானி வெட்டிங் டிலீட் ஆகிரும். அம்பானி வெட்டிங் இன்னொரு 1000 இயர்ஸ் பேசப்படாது. சார்ல்ஸ் உடைய டயனாவுடைய கல்யாணம் இன்னொரு 2000 இயர்ஸ் பேசப்படாது. 1400 இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த இந்த தர்மத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உம்மத்துக்கு ஒரு கண்ணியமாக அதை பேசும் பொருளாக அல்லாஹ் மாற்றி விட்டான். அல்லாஹ் அழைக்கிறான், எங்களையும் கூப்பிடுறான் இந்த இடத்துக்கு. அவர்களோட தர்மம் முடியவில்லை தாய்மார்களே, பெரியவர்களே, அவர்களோட தர்மம் முடியவில்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த தர்மத்தை எங்களையும் நோக்கி அழைக்கிறான். அவன் சொல்லுகிறான், உங்களை நான் நேசிக்கிறேன் என்கிறான். கொடுத்தால் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வானத்தில் இருந்த அந்த தோழருக்கு வஹி இறங்குதண்டா. வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களை விட பிறரை முற்படுத்தக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் பேசுறானே, அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி அறிவிக்கிறான் என்று சொன்னால் இந்த தர்மங்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லன் தனாலு, இது மஸ்ஜிதில் நடக்குது, ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிறார்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். ஆயத் இறங்குது ரசூலுல்லாஹ்வுக்கு. எல்லா தோழர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தோழர்களுக்கு ஒரு ஆயத்தை இறங்கி சென்று வைங்க, அவங்க உடனடியாக கட்டுப்படுவாங்க. ஒமை யுத்திஅல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாரோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டாரோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் உலாயிக வஹஸன ரஃபீகா. அல்லாஹ் சொல்றான், ஒமை யுத்திஅல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டாரோ, கட்டுப்பட்டுட்டாங்கன்னு வைங்க, உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்த அந்த யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்தானோ அவர்களோடு, நபியீன நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு அல்லாஹ் மறுமையில் அவங்கள வாழ வைப்பாங்க. உலாயிக வஹஸன ரஃபீகா. அவர்கள் தான் சிறந்த நண்பர்கள், அற்புதமான நண்பர்கள், குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாட்கள் கழிவது நட்போடு கழியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆச்சரியமான நாட்கள் நம்மளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு துரோகம் செய்கிற நண்பர்கள் அல்ல, துரோகிகள் அல்ல, நட்பில் துரோகம் செய்கிறவர்கள் அல்ல, நிஜமானவர்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், சுஹதாக்களோடு, மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அவர்களோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள், அவங்க அங்கே வாழுவாங்க. அதுக்கு என்ன கண்டிஷன்? அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும்.
தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மதீனாவில் அல்லாஹ் ஒருவரை தெரிவு செய்கிறான். இந்த சபையிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் தெரிவு செய்யலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார், வல்லாஹ் எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் யாரை எந்த நிமிடத்தில் ஜன்னாவுக்கு தெரிவு செய்வான் என்று. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் எப்பன்னு எங்களுக்கு தெரியாது. சகோதரர்கள், ஒரு மனிதர் எல்லாத்தையும் செய்துவிட்டு கடைசி மூச்சிலே அவர் குஃபுரை செய்தார். அவர் அல்லாஹ்வுக்கு துரோகி ஆகினார். அவர் கடைசியில் ஜன்னாவுடைய வாயில் அவருக்கு திறக்கப்படும். அல்லாஹ் நீதமானவன். அல்லாஹ் ஒரு கடுவளவு கூட அடியார்களுக்கு துரோகம் செய்ய மாட்டான். இப்பொழுது பாருங்கள், அல்லாஹ் ஜன்னாவுடைய வாசலை திறந்த விதத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். எல்லாரும் தர்மம் பண்றாங்க. அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போடுறான். நீங்க விரும்புறத தர்மம் பண்றதுக்கு என்ன வேணுமா? நீங்க பிஞ்ச உடுப்பை கொடுக்குறீங்களா, தர்மம் ஓகே. ஆனா கம்ப்ளீட் தர்மம் எது தெரியுமா? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அதை கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக கொடுத்தீங்கன்னு வைங்க, அல்லாஹ் கம்ப்ளீட் நன்மை அல்லாஹ்க்கு தான். கம்ப்ளீட் நன்மை எத்தனை கோடி என்று கம்ப்ளீட் வெர்ஷன் அல்லாஹ் அப்படி திறந்து தந்துருவானா. கண்டிஷன் என்ன? நீங்க அதை ரொம்ப விரும்பணும், அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். பெருமானார் சொல்ல போக்கல அபூ தல்ஹா எழும்புறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், மஸ்ஜித் நபவிக்கு நேராக நிற்கிது. இன்றைக்கு நீங்கள் பள்ளிக்கு போனீங்கன்னா கிப்லா பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கடைசி கதவுகளுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தான் இந்த தோட்டம் இருக்குது. இப்போ அது காப்பீட்டு கடையில் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கிறதோ நான் கண்டிருக்கிறேன், அதை காட்டிருக்கிறேன். அதாவது நான் கண்டதில்லை, எனக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல இப்படி இருக்குது, இது இடம் தான் அந்த தோட்டம் என்று. அதுக்கு பீருஹாண்டுவார்கள், பைருஹாண்டு சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தோட்டம் மஸ்ஜித் நபவியிலிருந்து நேரடியாக ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னா தண்ணி குடிப்பாங்க. நல்ல ஒரு தோட்டம், அவ்வளவு வெளிவான தோட்டம், மதீனாவுக்கு தெரிஞ்ச தோட்டம். ஆன் த ஸ்பாட் டிசிஷன், ஆன் த ஸ்பாட் டிசிஷன். அல்லாஹ்வுக்கு யாரு கட்டுப்படுகிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யாரு கட்டுப்படுகிறாரோ அவர்கள் நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள். அவர்கள் சித்திகீன்களோடு வாழ்வார்கள். ஆப்ஷன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தெரிவு செய்தார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன். என்னாச்சு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது இப்போ வேணாம் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். யாருக்காவது நீங்கள் போய் 10 கோடி தரப்போறேன்டா பள்ளிவாசலுக்கு, இப்போ வேணான்னு சொல்ல பள்ளிவாசலை பார்த்துருப்பீங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பிறகு பார்ப்போமே, அக்கௌண்ட்டில் போடுவோமே, அக்கௌண்ட்டில் போட்டது தான் 5 துண்டா பிரியறதுக்கு காரணமாக இருக்கு. அக்கௌண்ட் பேலன்ஸ் அவங்களுடைய கல்புகளை மாற்றிருக்கு. பிற்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் உருவாகும். அந்த பணத்துக்குரியவர்கள் சில பேர் போட்டியிட வருவார்கள். அதனால் இஹ்லாஸ் உள்ளவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் பெரிய அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சுக்கொள்ள மாட்டாங்க. அபூ தல்ஹா வேணாம்ட்டாங்க, வேணாம். ரசூலுல்லாஹ் நிறைய போருக்காக வேண்டி போடுங்கன்றவாங்க. ஒரு தடவை தபூக் நிறைய பணம் வேண்டும், போடுங்கமான்றாங்க. யார் அல்லாஹ்வுக்காக போடுகிறாரோ, இது மர்மவன், நல்ல சல்லி இருக்கிறது, அவர் ஒரு பணக்காரர் கொண்டு வந்து போடுகிறார். ரசூலுல்லாஹ் வாயால் சொன்னாங்க, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மானுக்கு ஜன்னா திறக்கப்படுகிறான். திரும்ப கொண்டாந்து போடுகிறார் உஸ்மான் ஃபில் ஜன்னா, திரும்ப கொண்டாந்து போடுகிறார் உஸ்மான் ஃபில் ஜன்னா. ஒரு ரூபாய் இல்லை, அந்த அளவுக்கு தங்க காசுகளை கொட்டுகிறார் தபூக்குக்காக வேண்டி. தேவைக்கு பெருமானார் கேட்பார்கள், தேவையில்லை என்றால் சொன்னார்கள், அபூ தல்ஹா உங்க குடும்பத்துக்கு பிரித்து கொடுத்துருங்க, ஏழைகள் இருக்கிறாங்களே அவங்க வாழட்டும் என்றாங்க. பெருமானார் கேட்கல, எனக்கு தந்துரு, நானும் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் நிற்கிறேன், வித்து ஏதாவது பண்ணுவோம். இன்றைக்கு ரசூலுல்லாஹ் இருந்தார், இந்த உம்மத் அவரை விட ஒரு பணக்காரனை பார்க்க மாட்டார். அவர் அந்த எடுத்திருந்தார், நம்ம எல்லோரும் நம்மளை விட கொடுத்து விடுவோம். பெருமானார் வாங்க மாட்டார், பெருமானார் அதை எதிர்பார்க்க மாட்டார். என்ன, பெருமானாருக்கு மிகவும் லக்ஸரியான வாழ்க்கை வாழ அல்லாஹ்வுடைய தூதர் எடுக்காம என்ன சொல்லிட்டாங்க, சரிப்பான்ட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னா, என்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கண்டா கொடுக்க வந்தேன், என் ஃபேமிலிக்கு கொடுக்கவா? அதுதான் கட்டுப்பாடு, அதான் கட்டுப்பாடு. யார ரசூலல்லாஹ், நான் பிரித்து கொடுத்துட்றேன் யார ரசூலல்லாஹ், எங்க குடும்பத்துக்கு நான் பிரித்து கொடுக்குறேன் யார ரசூலல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆயத்தை இறக்கி ஒரு மனிதரை ஜன்னாவுக்கு தெரிவு செய்த வரலாறு இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் அன்பான தாய்மார்களே,
எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பள்ளிவாசல் கெட்டக்கூடிய கொழும்புல மிக பெரும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு பள்ளிவாசல் ஒரு வீட்டில் கொழும்புல சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து தொழுதார்கள். இலங்கையுடைய தலைநகரத்துக்கு வருகிறவர்களுக்கு உண்மையாக குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தொழுவதற்கு இடமில்லாமல் இருந்த ஒரு டைம். அதற்கு பிறகு நான் சின்னத்தில் ஜும்மா தொழுவதற்கு மல்வானைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. மல்வானையில் எங்களை கூட்டிட்டு வருவாங்க ஜும்மா சொல்வதற்கு. சில வேளையில் இங்கே ஜும்மா இல்லை குர்ஆன் சொன்ன அடிப்படையில். அல்ஹம்துலில்லாஹ் மெல்ல மெல்ல ஆங்காங்கே பள்ளிகள் மலர ஆரம்பித்தது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு சிலருடைய கல்புகளுக்கு பள்ளிவாசலை விஸ்தீர்ணப்படுத்த வேண்டும் என்ற உணர்வை கொடுத்தால் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் சத்தியத்தை புரிய போகிறார்கள் போன்று. பல மாடிகள் கெட்டப்படுகிற நேரம் அந்த மாடிகள் எல்லாம் அல்லாஹ் நிரப்பி விடுவான் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களை நோக்கி வைத்திருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். இந்த தலைப்பை எனக்கு தருகிற நேரம் என்னை கூப்பிடுற நேரம் நான் சந்தோஷப்பட்டேன். வேற எந்த பயானை விட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்கிற நேரம் உங்களுடைய கல்புகள் விரிவாகி அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்தால் அந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்ற உணர்வோடு வல்லாஹி இந்த மைக்கை நான் பிடித்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு அடியானை எப்படி எப்படி தேர்ந்தெடுப்பான் என்று தெரியாது. பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ஆலயம் இந்த மண்ணிலே எழுப்பப்படுகிற நேரம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு சில அடியார்களை அதற்காக வேண்டி அழைக்கிறான், அதற்காக வேண்டி தெரிவு செய்கிறான். இந்த மார்க்கம் இந்த மண்ணிலே நிலைநாட்டப்படுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழைகளை தெரிவு செய்தார். அவர்கள் கொட்டினார்கள், தன்னிடம் இருந்ததை எல்லாம் கொட்டினார்கள். ஒண்ணுமே இல்லை. ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு மேல் ஏறுகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் ஒண்ணுமே இல்லை, சந்தைக்கு போனோம், சம்பாதித்தோம், ஈச்சப்பழத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் முன்னாடி கொட்டினோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த தீனை கொண்டு போய் மூளை முடுக்குகளில் இதை பரத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் இன்றைக்கு உங்களை எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்திருக்கிறான். உங்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்கலாம். ரப்பு பார்க்கிறான் நீங்கள் அல்லாஹ்வோடு எப்படி நடக்கிறீர்கள் என்று. உங்கள் காதுகளுக்கு இது வந்து சேருகிறது. பேசுகிற எனக்கும் இது ஒரு சோதனை, கேட்கிற உங்களுக்கும் சோதனை. பள்ளியை கட்டுவதற்கு உங்களுக்கு தர்மம் செய்ய சொல்லி நான் தர்மம் செய்யாட்டியார் எனக்கும் சோதனை. ரப்புல் ஆலமீனுடைய ஆலயம் எழுப்பப்பட போகிறது. குர்ஆனும் சுன்னாவும் முடக்கிவிடப்பட போகிறது. அசிங்கங்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் முடக்கிவிடக்கூடிய ஒரு இடம். மக்கள் இதற்கு பிறகு மிக பயங்கரமான ஒரு ஜமான் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற நேரம். கொழும்பு தலைநகரத்துக்கு வரக்கூடிய ஆங்காங்கே ஊர்களில் வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய ஒரு ஆலயம் அழகான முறையில் கட்டப்படுகிறது என்றால் அல்லாஹ் அந்த அழைப்பை உங்களை நோக்கி தருகிறார். எப்படி பள்ளிவாசலில் அபூ தஹ்தா இருக்கிற நேரம் அந்த வாய்ப்பு அபூ தஹ்தாவுக்கு போகிறதோ, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பள்ளிவாசலில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற நேரம் அந்த வாய்ப்பு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு போகுதோ, இப்ப எங்களை நோக்கி அல்லாஹ் கேட்கிறார். என்ன பதில் கொடுக்க போகிறீர்கள்? என்ன பதில் கொடுக்க போகிறீர்கள்? ல இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நன்றி செலுத்துவதற்குரிய இடம். ல இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். என்ன அதிகப்படுத்துவேன்? பிஸ்மில்லாஹ் அப்படின்ற அர்த்தம் என்ன? அல்லாஹ்வின் பெயரால். அல்லாஹ்வின் பெயரால் என்ன? அல்லாஹ்வின் பெயரால் நான் துவங்குறேன்னு குர்ஆன்ல இல்ல. அப்தவு பிஸ்மில்லாஹ், அப்தவு இல்ல, பிஸ்மில்லாஹ். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் பெயரால். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். அல்லாஹ்வின் பெயரால் என்னப்பா சாப்பிடுன்னு வருவதா? அல்லாஹ்வின் பெயரால் என்ன வருவது? அக்கல்து பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடுறேன்டா அப்படி வரணும். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் ஏன் பிளாங்க் வச்சான் தெரியுமா? பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுங்கன்ற அல்லாஹ். பிஸ்மில்லாஹ் மைக்க தொட்டேன், பிஸ்மில்லாஹ் தண்ணியை குடிக்கிறேன், பிஸ்மில்லாஹ் சாப்பிட்றேன், பிஸ்மில்லாஹ் சுவிட்சை போடுறேன், பிஸ்மில்லாஹ் எல்லாத்துக்கும் பிஸ்மில்லாஹ் யூஸ் பண்ணலாம். எதுக்கும் பிஸ்மில்லாஹ் யூஸ் பண்ணலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ் சொன்னான் ல இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்தும். எதையா அல்லாஹ்? ரிஸ்கையா அதிகப்படுத்தும், நன்மையா அதிகப்படுத்தும், பரக்கத்தா அதிகப்படுத்தும், புள்ளையா அதிகப்படுத்தும், ரஹ்மத்தா அதிகப்படுத்தும். ல இன் ஷக்கர்தும். நீங்கள் நன்றி செலுத்தினால்
நம்ம எல்லோருக்கும் கண்ணு உண்டு, இதயம் இருக்குது, கிட்னி இருக்குது, வேலை செய்யுது. வேலை செய்யாத எத்தனையோ சகோதரர்கள் வெளியே நிற்கிறாங்க. ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் திறந்து தருவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அதிகப்படுத்துவேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எதை அதிகப்படுத்த போகிறான்? ரப்புல் ஆலமீன். பிரச்சனைக்கு சொல்யூஷன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாகாது. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குறுதி மீற மாட்டான். உங்க புள்ள உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க கணவர் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், அல்லது நீங்க அவர்களுக்கு துரோகம் செய்யலாம். ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டான். தாய்மார்களே, பெரியவர்களே, ஒரு நாளும் அவன் துரோகம் செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ், இது ஹதீஸுல் குதுசி என்றுவாங்க. ஹதீஸுல் குதுசி என்ன? அல்லாஹ் நேரடியா அடியானோட பேசுறது. அன்ஃபிக் யப்ன ஆதம், ஆதமுடைய மகனை அல்லாஹ் கூப்பிடுகிறான், நேரடியா பேசுறான். அன்ஃபிக், அல்லாஹ்வுக்காக நீங்க செலவழிங்கன்றான். உன்ஃபிக் அலைக், உனக்கு நான் செலவழிப்பேன் என்கிறான். இதை விட வேற ஏதாவது வேணுமா? தத்தளிக்கிற நேரம் ரப்புல் ஆலமீன் வந்து செலவழிப்பானா? இது ஹதீஸுல் குதுசி. அல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்க நபியே, நான் அந்த அடியானுக்கு செலவழிப்பேன். இல்லை, நேரடி. அன்ஃபிக் இப்ன ஆதம், அன்ஃபிக். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால் அல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், சஹாபாக்களே உங்களுக்கு செலவழிக்கட்டுமாம், அவன் உங்களுக்கு செலவழிப்பானாம். சுப்ஹானல்லாஹ். இந்த உத்தரவாதம் கிடைத்த ஒரு அடியான் இந்த ரோட்டில் நடந்தால் அவனை நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இந்த உத்தரவாதம் கிடைத்த ஒரு தாய் இந்த பாதையில் நடந்தால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் தலையிடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்ஃபிக் இப்ன ஆதம் உன்ஃபிக் அலைக், ஆதமுடைய மகனே, ஆதம் தெரிவு செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் உங்களால் முடியுமான அளவுக்கு அந்த பள்ளிகளை பிற்காலத்துக்கு வந்து எத்தனை பேர் தொழப்போறார்களோ தெரியாது. நாம் மரணித்து விடுவோம், கபருக்கு போய் விடுவோம். கபருக்குள் இருக்கிற நேரம் ஒருவர் தொழுகிறார் என்ற நன்மை நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிது நபவியிலே பைருஹா தோட்டம் மஸ்ஜிது நபவிக்குள் இப்பொழுது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜிதில் போய் தொழக்கூடியவர்களுக்கு அந்த தொழுகிறவருக்கும் நன்மை, அந்த தோட்டங்களை எல்லாம் தர்மமாக கொடுத்தவருக்கும் இன்றைக்கும் நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். அல்லாஹ் எங்களோட எப்படி நடப்பான்? நாங்கள் அவனோட நடக்கும் விதத்தை கொண்டு நடப்பான். ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறேன். பொய்யா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பொய் சொல்லுவானா? ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை அல்லாஹ்வே உன்னை நினைப்பது எப்படி என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக அழைப்பு விடப்படுகிற நேரம் அல்லாஹ்வை நினைப்பதற்கு போகக்கூடிய அடியார்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் செய்து கொடுப்பது, அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது. ஒரே ஒன்றை மட்டும் லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஏனென்றா அது ஒரு பெண் அல்லாஹ் தெரிவு செய்வதற்கு நினைத்து விட்டான். எந்த ஊரு பெண் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க பெரிய வம்சத்தில் வரமாட்டாங்க. அவங்க வாப்பா நபியா? இல்லை. அவங்க குடும்பத்தில் யாராவது நபியா? இல்லை. நீங்கள் சாதாரணமாக ஒரு வேலைக்காரி என்று சொன்னால் எந்த தரத்தில் இருப்பாங்களோ, இப்ராஹிம் நபிக்கு 2 மனைவி, அதில் ஒரு மனைவி யாருன்னு கேட்டால் அடிமை. ஒரு மன்னர் தனக்குள்ள அடிமையை இப்ராஹிம் நபிக்கு விடுதலை பண்ணி கொடுக்குறாங்க. அடிமை விடுதலை நடக்கு. அவங்க தான் ஹாஜரா சலாமுன் அலைஹா. ஒரு பக்கம் சாரா சலாமுன் அலைஹா, அவங்களோட புள்ள 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 எல்லாமே நபி. இந்த பக்கத்தில் மக்காவில் வந்து வைக்கிறவங்க ஹாஜரா சலாமுன் அலைஹா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பெண்ணை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அவங்களுக்கு எந்த பெரிய பேரும் இல்லை, அவங்க வீட்டில் எந்த இதுவும் இல்லை. அல்லாஹ் அவங்கள தெரிவு செய்கிற கட்டத்தை கொஞ்சம் பாருங்க. நீண்ட தூரம் பிரயாணம், ஜோர்தான் நதிக்கரை ஓரமாக பலஸ்தீன மண்ணில் தான் நிறைய நபிமார்கள் வந்தாங்க. அங்கே இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மெல்ல 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 ஜசீரத்துல் அரப் இந்த பகுதிகளுக்குள் வந்து மக்கா என்ற இடத்துக்கு வர்றாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, கவாயிதுல் பைத். அந்த இடத்துல இன்றைக்குள்ள ஹரத்திட ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி எழுப்பப்பட்டதாக அல்லாஹ் சொல்றான் ஆதம் நபி டைம்ல. பட் பைத் கெட்டப்படலை. இப்ராஹிம் நபி என்றைக்குமே காபாவை கெட்டினான்னு குர்ஆன் சொல்லவே இல்லை. அவர் வந்து கவாயிதல் பைத் வைத் யர்ஃபா கவாயிதல் பைத், அவர் பைத்துடைய காபத்துல்லாவுடைய ஃபவுண்டேஷனை தூக்கினார் என்று தான் குர்ஆன்ல வரும். காபத்துல்லாவை கெட்டினார் என்று அவர் வரவில்லை, அதற்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் இருந்துச்சு.
அப்ப அந்த இடத்துக்கிட்ட வந்தா ஒரு மரம் இருந்துச்சு. அந்த இடத்துல விட்டுட்டு போகணும். கொஞ்சம் சந்தர்ப்பத்தை பாருங்க. அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பம், அல்லாஹ் அவங்களோட எப்படி நடந்து கொண்டான். விட்டுட்டு போகணும். உங்களுக்கு தெரியும், அந்த அம்மா திரும்ப கேட்கல. இப்ராஹிம் விட்டுட்டு போறதை பத்தி ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க புகாரியில. இப்ராஹிம் நபி ஒரு முறையாவது இப்படி திரும்பி பார்க்கவில்லை. நீங்க நினைச்சிடக்கூடாது இப்ராஹிம் நபி ரொம்ப கோபத்தோட போறாருன்னு. ரசூலுல்லாஹ் புகாரில வரக்கூடிய செய்தியை நீங்க படிச்சுங்கண்டா அவர் அழுதுருவார். என்ன இஸ்மாயில் சின்ன குழந்தை, பிஞ்சு பச்சை உடம்போட ஹாஜரம்மா நிற்கிற நேரம் எங்களுக்கெல்லாம் இறக்கம் இருக்குன்னு சொல்றோம். இப்ராஹிம் நபி இறக்கத்தை படிச்சு பார்த்தாலே தெரியும். லூத்து நபி சமூகம் அழிக்கப்படுகிற நேரம் இவர் கேட்கிறார் மலக்குமார்கள்ட்ட, வேணாம் கொஞ்சம் விட்டு கொடுங்களே, கொஞ்ச நாள் பார்ப்போமேன்றாங்க. நாங்கண்டா அழிக்க வந்தா உடனே போய் அழிச்சு முடிச்சிருங்க, அவங்கள 1 நம்பர் மோசமானோடு சொல்லுவோம். அது எங்க கல்பு. இப்ராஹிம் நபி என்றைக்காவது துவா கேட்க போல குர்ஆன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஏண்ட புள்ளன்னு கேட்கல அவர், வமின் ஸுர்ரியத்தி, என்ற புள்ள புள்ளட புள்ள புள்ளட புள்ள புள்ளட புள்ள சந்ததி. இப்படி யாராவது துவா கேட்டிருக்கீங்களா? வமின் ஸுர்ரியத்தி, அவருடைய கல்பை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர் அவ்வளவு இரக்கம், அவ்வளவு பாசம். அவருக்கு என்ன சோதனை தெரியுமா? ஜன்னாவுடைய அந்தஸ்தை கூட்டுவதற்கு அல்லாஹ் சோதிக்கிறார். பச்சை உடம்பு, இந்த புள்ள கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விடணும். எங்க விடணும்? வீடு மரம், வீடு மரம், அந்த மரத்துக்கு அடியில் தான் வாழ போறாங்க. அங்க விட்டுட்டு போகணும். அந்த அம்மா பின்னாடி வர்றாங்க. ரசூல் அதை சொல்றாங்க. பின்னாடி வந்து கேட்கிறாங்க, இப்ராஹிம் இப்ராஹிமே எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. நீங்க நினைச்சக்கூடாது மாப்பிள்ளை பொண்டாட்டி சண்டை பேசாம விட்டு போறான்னு நினைச்சிடக்கூடாது. அவரோட பாட்டில் போறாரா, திரும்ப வர்றாங்க. அவர் திரும்பல. ரசூலா சொல்றாங்க அவருக்கு திரும்ப முடியல. ஹரத்தா அல்லாஹ் தெரிவு செய்த அந்த புனிதத்துவம் அங்கே உள்ள கட்டிடங்கள்ல இல்லை. சகோதரிகளை, தாய்மார்கள், நிறைய பேர் போய் ஹரத்தில் உள்ள கட்டிடங்களை மோந்து கொள்றாங்க. அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸை மோந்து கொள்றாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா முழு அறத்துக்கும் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். அதில் சில உணர்வுகள் இருக்கிறது. அந்த உணர்வுக்கு தான் கண்ணியம். அந்த உணர்வுகளை அல்லாஹ் பாராட்டுகிறார். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் ஃபத்குரூனி அத்குருக்கும். நீங்கள் எங்களுக்கு உதவி, அதாவது நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்துவோம் என்றான். என்னை நினைத்தால் உங்களை நினைப்பேன் என்கிறான். அந்த அம்மா 3வது முறை கேட்கிறாங்க, அல்லாஹ் அமர இப்ராஹிம், அல்லாஹ் தான் ஏவினானான்னு கேட்டேன். அப்போ தான் அவர் பதில் கொடுக்குறார், ஆமாண்டார். அப்போ கூட ரசூல்லா சொன்னாங்க, திரும்பி பார்த்து நான் போயிட்டு வர்றம்மான்னு அவர் சொல்லலை. ரசூல்லா சொல்றாங்க, மலைகளுக்கு இடையால் இப்ராஹிம் நுழைந்தார்ன்றாங்க. என்னுடைய தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நுழைந்தார். ஒரு மணல் குன்றுக்கு மேல் ஏறினார். அவருடைய 2 கைகளையும் விரித்தார். வரஃபா பியதைஹி, தன் 2 கரத்தையும் விரித்து விட்டு கேட்டார், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி. துஆ கேட்க தொடங்கினார். ஹரத்தை நோக்கி, அந்த கவாயிதை நோக்கி, அந்த ஃபவுண்டேஷனை நோக்கி கையை விரிச்சார். ரசூலுல்லா திரும்ப சொல்றாங்க, அவர் அதை ஜாக்கிரதையாக செய்தார். அவருடைய மனைவியும் பிள்ளையும் தெரியாத விதத்தில் பறந்து போகும். ஓடி வருவார். நைட்டுக்கு ஏர் கண்டிஷன் இல்லை, நைட் பல்ப் இல்லை, பெட்ஷீட் இல்லை, பெட் இல்லை, போத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஆம்பளை துணை இல்லை, பக்கத்தில் கிணறு இல்லை, குளிக்கிறதுக்கு வாஷ்ரூம் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லை. ஒரு தாய். இந்த அளவு பொறுமைசாலி உலகத்தில் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஹூ ஆர் யூ? நீங்க யாரு? நீங்க யாரு? தர்மத்தின் மிக பெரும் தர்மத்தை அந்த அம்மா, وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ أُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் ஜன்னாவிலே நபிமார்களோடும் சித்திகீன்களோடும் ஷாலிஹீன்களோடும் ஷுஹதாக்களோடும் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய எது கட்டுப்பாடு? அந்த அம்மா இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்ராஹிம் நபிட்டு கேட்டாங்க, அல்லாஹ் அமரக், அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினானாண்டா. இப்ராஹிம் நபி சொன்னார், ஆமாண்ணா. அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்போ அல்லாஹ் எங்களை பாப்பான்னுண்டாங்க. ஹரம் முழு வேர்ல்ட்லையும் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. அவங்க சொன்ன வார்த்தையை இன்றைக்கு ஹரத்தில் போய் நீங்கள் பாருங்க. அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹ் எங்களை பாப்பான்னுண்டாங்க. அல்லாஹ் எங்களை பாப்பான். இப்ராஹிம் போங்கண்டாங்க. அந்த புள்ளை எப்படி வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்க வாப்பா யாரு தெரியுமா?
என்ன சொல்லி வளர்த்திருப்பாங்க? பிற்காலத்தில் இப்ராஹிம் நபி வரப்போக்கல அவருடைய மகன் கொஞ்சம் பெருசு. பலம்மா பலக மகம் சாய, எந்த அளவுக்கு அவரோட நின்று வேலை செய்கிற அளவுக்கு, கல்லை தூக்கி வைக்கிற அளவுக்கு, கட்டிடம் கெட்டுற அளவுக்கு. அப்ப கேட்கிறாரு, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக்க ஃபந்துர் மாதா தரா, என்னுடைய மகனை நான் தொடர்ந்து ஒரு கனவு கண்டுட்டு வர, உன்னை வெட்டுற மாதிரி. ஃபந்துர் மாதா தரா, என்ன வாப்பா நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு, யாபத்தி ஃபஅல் மா துமர், வாப்பாவே உங்களுக்கு எது ஏவப்பட்டுச்சோ அதை செய்யுங்க. சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின், பொறுமையாளர் பட்டியல என் பேரை நீங்க பாப்பீங்க வாப்பா. அல்லாஹ் பொறுமையாளர் பட்டியல கூப்பிடுற நேரம் இஸ்மாயில் என்ற பேரை நீங்க பாப்பீங்க வாப்பா. என்ன அவங்க அம்மா சொல்லி கொடுத்தீங்க? அவங்க வாப்பா வருவாரு, விட்டுட்டு அந்த வைஃப்ட போயிட்டாரு, திரும்ப வந்திருக்காரு வெட்டுறதுக்கு போனேன். விளங்குச்சா? இதுதானே வாஸ்தவம். அந்த அம்மா என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க தெரியுமா? உங்க வாப்பா நபி, உங்க வாப்பா சிறப்பான மனிதன், உங்க வாப்பா மிகவும் சிறப்பானவர். இதை ஒரு தாய் சொன்னதை ரப்புல் இஸ்ஸா தந்த முழு லைஃபையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த மூமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கிறான். ஃப்ளைட்ஸ் ஆபரேட் ஆகுது, ஜித்தா குலுங்குது, சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ்ல இந்த முழு வேர்ல்டும் ஒரு ஃப்ளைட்டுக்கு பிறகு இன்னொரு ஃப்ளைட், இமிகிரேஷனுக்கு போக ஒரு கூட்டத்துக்கு போற கூட்டம், ஷாப்பிங்கா நோ இஹ்ராத்தோட வருகிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத் லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த ஒரே முழக்கம், ஃப்ளைட் ஆஃப்டர் ஃப்ளைட், காலையில மாலையில ராத்திரியில 24/7 ஹரம் இயங்குறது. எங்கே? அந்த அம்மா ஓடின நேரம் எங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அதை டிலீட் பண்ண விரும்பல. உங்க போட்டோ டிலீட் ஆகிரும், உங்க ஆல்பம் டிலீட் ஆகிரும், உங்க ஃபங்க்ஷன் டிலீட் ஆகிரும், நீங்க எடுத்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அந்த தாய் சொன்ன பதிலை ரப்புல் இஸ்ஸா செவிமடுத்தார். அல்லாஹ் எங்களை பார்ப்பான்டா. போயிட்டாரு, நைட் ஆகுது, அவர் ஒரு துவா கேட்டார். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, யா அல்லாஹ் என் வைஃபையும் புள்ளையும் வச்சுட்டு போறேன்னு சொல்லல, ஸுர்ரியத்தி என் சந்ததியே இங்கதான், திஸ் இஸ் த பிளேஸ், இதான் என் புள்ள குட்டி அவரோட புள்ள எல்லாம் வாழ்ற இடம் பக்கா, இதுதான் பிளேஸ். இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத் பிவாதி, ஒரு பள்ளத்தாக்கு. யா அல்லாஹ் நான் சூஸ் பண்ணல, யூ ஒன்லி சூஸ். யா அல்லாஹ் நீ தான் சூஸ் பண்ண. பிவாதின், பள்ளத்தாக்குல மழை பெஞ்சா வெள்ளம் வரும், அடிபட்டு போகும், எல்லாமே முடிஞ்சு. பிவாதின் கைரு ஸீ ஸர்இன், எனக்கு விவசாயத்துக்கு எதுவுமே தெரியுது இல்லையா அல்லாஹ். அவங்க என்ன சாப்பிட போறாங்க? ரஸாக், நீ தான் ரஸாக், நீ தான் பார்க்கணும். அதாவது விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு பூமியில நான் விட்டுட்டு போறேன். யா அல்லாஹ் கைரு ஸீ ஸர்இன். இப்பதான் 3வது பாயிண்ட் சொல்றாரு. இந்த பைத்துக்கல் முஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்து அல்லாஹ் சூஸ் பண்ணினான் ஒரு குடும்பத்தை சஜதா செய்யறதுக்கு பெஸ்ட் பிளேஸ்ல வாழ்றது. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் அங்க போய் சஜதா செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அவர்களை தேர்ந்தெடுத்தது அந்த இடத்துக்கு. எதுக்கு தெரியுமா? சஜதா செய்யறதுக்கு, தொழுகிறதுக்கு. அவர் சொல்றார், அவர் ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு இங்கே கொண்டு வந்து. கிப்லா, உங்க வீட்டுக்கு டைரக்ஷன் தெரியாதவங்க வந்திருப்பீங்க, கேட்டீங்கன்னா திஹாரி எப்படி இப்படி அப்படி என்றவங்க. ஆனா எல்லாருக்கும் கிப்லா ஹரம் எங்கண்டா எல்லாருக்கும் தெரியும். இதுதான் ஹரம், இதுதான் கிப்லா, இதுதான் காபா. அவர் அங்க விட்டுட்டு போப்பவங்களை யாரையும் அல்ல அந்த இடத்துல எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அல்லாஹ்க்கு வேணும். அந்த ஃபேமிலியை போல்ட் பண்ண, ரப்பனா லியுகீமுஸ் ஸலா ஃபஜ்அல் அஃபிதத மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். ஒரே ஒரு துவா, யா அல்லாஹ் அவங்க பக்கம் மக்களுடைய கல்பை திருப்பிரிய அல்லாஹ். கபூல், 100% கபூல், 100% கபூல். உங்களுக்கு யாருக்கு தெரியாது இந்த ஃபேமிலியை? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாம். இன்றைக்கு அத்தஹியாத்துல் இப்ராஹிம் நபி வந்தாரா?
ஹாஜராம்மா வந்தாங்களா, அவங்க புள்ள வந்தாங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருள் புரியதுக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு அருள் புரியதுக்கு யாரை சொல்றோம்? இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபி குடும்பம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மது நபிக்கு பரக்கத்து செய்வாயா. நாம் ஒரு ஆளை காட்டுவோம், இவரை மாதிரி பணக்காரன் ஆகணும் நீ ஏண்டா, பெரிய பணக்காரனை காட்டி சின்ன பணக்காரன் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் கல்லா சொல்றான், நாங்க துஆ செய்யணுமா? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின், முஹம்மது நபிக்கு பரக்கத்து செய், வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மது நபியுடைய குடும்பத்தாருக்கு பரக்கத்து. எப்படி தெரியுமா? கமா பரக்த அலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு நீ எப்படி பரக்கத்து செய்யும், வ அலா ஆலி இப்ராஹிம், அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி செய்தியோ அப்படி செய்ய அல்லாஹ். இன்றைக்கு வேர்ல்டுல எத்தனை தடவை இப்ராஹிம் நபி மென்ஷன் ஆயிட்டார், அவங்க குடும்பத்தார் மென்ஷன் ஆயிட்டார். எக்ஸாக்ட்லி அதுதான் மூமெண்ட், அதுதான் மூமெண்ட். எல்லாம் முடிஞ்சு, தண்ணி முடிஞ்சு, அவங்கள டெசர்ட்ல விட்டா, டெசர்ட்ல விட்ட வல்லாஹி ரப்புல் இஸ்ஸத் உங்களை காப்பாத்தாட்டி நீங்க சாக போறீங்க. அந்த இடத்துல எந்த ட்ரக்கும் இல்லை, நோ ஜிபிஎஸ், எங்க வாட்டர் இருக்குது தெரியாது, எங்க தண்ணி இருக்கு தெரியாது. அந்த அம்மாக்கு அல்லாஹ் உடனடியாக ஜன்னாவை திறந்து கொடுத்தானா, சஃபாவும் மருவாவும் அவங்களுக்கு தெரியுது. அந்த 2 மலை, ஏன் 2 மலை தெரியுமா? ஸ்கூல் விட்டு புள்ள வரலண்டா உங்க கால் இப்படி பார்க்கு, எட்டி பார்க்கறது இல்லை, வந்துடுறாங்களா அங்க தூரத்தை தெரிகிறாங்களான்னு பார்க்க. என்ன டிலே ஆக போக்கல கால் நடுங்கும், ஓடணும். சஃபாவுக்கும் மருவாவுக்கும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர். அந்த அம்மா சஃபாவில் இந்த ஏறி ஓடி பார்க்குறாங்க, யாராவது வருவாங்களா, அல்லாஹ் யார்டையாவது கையில் தண்ணியை கொடுக்குறானா. அங்கால ஓடுறாங்க, புள்ள பதறுது, மூச்சு திணற நேரம் மௌத்தா இருமென்ற ஒரு உணர்வு. ஒரு தாய் தண்டு புள்ளைய சுமந்துட்டு வேகமா மலைக்கு மேல ஏறி எட்டி பார்க்கிறாங்க தூரத்தில். ஒரு தடவை நடக்கல, பல தடவை நடந்தா எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ டென்ஷன். ஐசியூல புள்ள, டாக்டர் சொல்லிட்டாரு இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது. நீங்க கண்ணாடியால பார்ப்பீங்க, புள்ள கிட்ட போவீங்க, கண்ணு மேல போகும், கை கூலாயிரும், தொட நடுங்கும், நெஞ்சு படப்படக்கும், எல்லாமே நடக்குது. சொல்றதுக்கு யாரும் இல்லை. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும், எங்க மாப்பிள்ளை தான் இது எல்லாத்துக்கும் காரணம், ஏசிருக்கணும். அவங்க ஏசல்ல, இப்ராஹிம். அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும். அவருக்கு கொடுத்த மனைவியும் அப்படி. ஒரு வார்த்தை டங் ஸ்லிப் ஆகல. அவங்களோட தர்மம் எடுப்பட போகுது. வேர்ல்டில் பெஸ்ட் தர்மத்தை அவங்க இப்போ செஞ்சுட்டாங்க. அவங்க லைஃப் சாக்ரிஃபிகேஷன், அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. ஏறுறாங்க, ஓடி வர்றாங்க, திரும்ப பார்க்குறாங்க. ஒரு தடவையா 7 தடவை சஃபாலேருந்து மருவாவுக்கு போய் நிற்கிற நேரம் ஃபைனலி அல்லாஹ் கேட்குறாங்க, ரப்பே. அவங்க கல்புல இருந்து அல்லாஹ் என்னை கைவிடுவான் என்று அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க நினைச்சாங்க, அல்லாஹ் எனக்கு தரும், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும் ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைத்தால் நான் உங்களை நினைப்பேன் என்றார். மறுவால நிற்கிறாங்க. ரப்புல் இஸ்ஸத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறந்து அவர் குதிய வைக்கிறார். தண்ணி வருகிறது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நீங்கள் இல்லை, பொம்புளை மட்டும் ஓடணும்னு சொல்லலை. பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், முஸ்லீம் வேர்ல்டு உம்ரா செய்யணுமெண்டா நோன்பு பிடிக்கணுமா? நோன்பு பிடிக்கணுமா? அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க? நடக்கிறதும் ஓடுறதும். எவ்வளோப்பா செலவு? 2 மில்லியன். எவ்வளோப்பா செலவு? 5 மில்லியன். எவ்வளோப்பா ஹஜ்ஜுக்கு எவ்வளோ செலவு? இவ்வளோ கோடி. என்னப்பா செஞ்சீங்க? ஓடுறோம், நடக்கிறோம், கல்லடிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஃபேமிலி அவங்க செஞ்ச சாக்ரிஃபிகேஷன் எங்கள் மனசுக்குள்ள நாங்கள் எடுக்கும். ஃபர்ஸ்ட் வீடை அல்லாஹ் கெட்டினான், பைத்துல்லா. கெட்டுறதுக்கு பங்களிப்பு அவங்க செலுத்தினாங்க. டுடே த மூமெண்ட், இதுதான் அவங்க சான்ஸ். எழுதுங்க, ரப்புல் ஆலமீன் உங்களோட எப்படி நடக்கிறான் என்றதை பாருங்க. வாக்கு கொடுங்க தைரியமாக. சஹாபி பெண்கள் தங்கள் களத்திலும் எல்லாத்தையும் கலட்டினாங்க. இது ஜன்னாவுக்குரிய அழைப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எக்ஸாக்ட்லி நீங்க கொடுக்கல என்பதுக்கு பள்ளி நிற்காது. ஆனால் நீங்கள் கொடுக்க விரும்பினால் அல்லாஹ் உங்களை தெரிவு செய்வான். அதுதான் அல்லாஹ் கொடுக்கிற ஆஃபர். அல்லாஹ்வுடைய ஒரு சகோதரி தன்ட்ட எதுவுமே இல்லை, எனக்கு 10 ரூபா தான் இருக்கென்று போட்டு ரப்புல் இஸ்ஸா, ரப்புல் இஸ்ஸா அவர்களோடு அந்த விஷயத்தில் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார். உங்களோட நிறைய தாராளமாக இருக்கிறது. நிறைய ஃபங்க்ஷனுக்கு நீங்க நிறைய செலவழிச்சிருக்கிறீங்க. உங்க பிள்ளை திருமணத்துக்கு நீங்க 5 மில்லியன் 6 மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க. ரப்புக்காக அள்ளி போடுங்க. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் எப்படி நடக்கிறது. அல்லாஹ்
ரப்பல் இஸ்ஸத் அந்த பதிவை லைவ் பண்றான் 24/7. இன்றைக்கும் அவங்க ஓடினதுக்கு நாங்க ஓடுகிறோம். அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்றான். சின்னம்டா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறோம் நாங்கெல்லாம். அல்லாஹ் சொல்றான், ஸஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இப்ப போனீங்கடா, இப்ப வீடியோ எடுத்து பார்த்தீங்கடா ஓடிட்டு இருக்கிறாங்க மக்கள் லைவ் 24/7. அந்த இடத்துல மனிதர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்க கல்பை, மனிதருடைய கல்பை அவங்க பக்கம் திருப்பிட்டான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றணும். அன்ஃபிக் யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே கொடுங்க, உன்ஃபிக் அலைக் கொடுக்கப்படுவீங்க. மஸ்ஜிதுல் ஹரம் கட்டுவதற்கு ஒரு குடும்பத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மண்ணில் சத்தியம் குர்ஆன் சுன்னா சொல்லுகிற நேரம் பலத்த எதிர்ப்புகள் சந்தித்தார்கள். அதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. குர்ஆனில் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு பள்ளிவாசல் வேறொரு ஊர் தலைவர் சொல்வதை கேட்க இயலாது. ஹதீஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு யாருக்காக வேண்டி விட்டு கொடுக்கலாம் என்ற தைரியத்தில் தான் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். வேற எதுவும் இல்லை, இஹ்லாஸ். எங்களுக்கு என்னப்பா, எங்களுக்கு போய் அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி என்று தலையாட்டினோண்டா எங்களை யாரும் திட்ட மாட்டாங்க, எங்களை கௌரவிப்பாங்க, எங்களுக்கு எல்லாத்தையும் தருவாங்க. வேணாம், எங்களுக்கு அல்லாஹ் வேணும் என்று முடிவெடுத்தோம். நீங்க ஓதின கூட்டு துவா பிழை என்று சொன்னோம். ஜமியத்துல் உலமா தைரியமா சொல்லுங்க என்று சொல்றோம். அல்லாஹ் உங்களுக்கு அந்த சேரை தந்திருக்கிறான், மக்களை சமாளிக்க இல்லை. நீங்க போய் அவங்களுக்கு சொல்லி திருத்துங்க. இது பித்ஆண்டா பித்ஆ. அதுக்காக வேண்டிய ஒரு சின்ன கூட்டம் அல்லாஹ் தெரிவு செய்தான். அந்த